வந்து மாமா வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ கடை ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க நந்தம்பாக்கத்துலேயே. ஆமாம், டீ கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடிகர் வீட்டில் வந்து சமையல்காராக இருந்தார். ஆக்சுவலாக அது நம்பியார் ஐயா வீட்டிலேருந்து தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சின்ன ஐயா போய், சின்ன ஐயானா நம்ம சின்னவர் ஐயா, அவர் போய் கேட்டு என்ஜாய் ஐயா போய் கேட்கும்போது சேர்ந்து அவர் அனுப்பிச்சி விட்டார். ஆமாம், ஏன்னா அவருக்கு வந்து கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப உற்சாகம் சாப்பிடும்போது அவர் ஆமாம், உணவு வேஸ்ட்டாக கூடாது. இன்றைக்குமே ஒரு பொருள் அதிகமாக இதாக இருந்தால் கூட யாருக்காவது 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிடணும். தூக்கி போட பல வேஸ்ட்டாக கூடாது, தூக்கி போடக்கூடாது. 4 பேர் வராங்களா அன்னதானம் பண்ணு, சாப்பாடு போடு. அது ஒரு இன்சார்ஜே அவர் விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. வரவங்களை சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லா உணவு பராமரித்து எல்லாம் அவர் இருந்தார். தோட்டத்துலேயே. ஆமாம், நீங்களே நினைக்கிறப்ப வந்தவங்க எல்லோரும் சாப்பிட எல்லாம் போக அனுப்ப மாட்டார். அது மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்ச ஒவ்வொரு இருந்த உண்மை. ஆமாம், அது யாருமே இப்போ பண்ணுறதில்ல. எவ்வளோ பெரிய ஆள் அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவரோட அடிப்படை விஷயங்கள் வந்து நிறைய தெரியறதில்ல. நம்மள அப்படி சினிமா நடிச்சோன்னா முதலமைச்சர் ஆகலான்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கே தவிர எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காரு, எவ்வளோ பண்புகள் இருக்குது, அதில் நம்ம ஒரு கால்வாசியாவது இருக்கணுங்கிறது இப்போ இந்த பதிவு பார்க்கும் நிறைய இந்த தலைமுறைக்கு தெரியும். இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது வந்துட்டார் அப்படி வந்துட்டார் அப்படின்னு இதுன்ட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ அவரோட கல்யாணம்லாம் தலைவர் தான் நடத்தி வச்சாருங்களா? உங்கள் வருது சின்ன ஐயா மேரேஜ் எல்லாம்? இல்லை, மேரேஜ் அவருக்கு ஆரம்பமே மேரேஜ் ஆகிடுச்சு. அவருக்கு தலைவர்கிட்ட சேரும்போது மேரேஜ் ஆகிடுச்சு. எங்கள் அத்தை எல்லாருமே அவங்கள்ட்ட தான் இருப்பாங்க. எங்கள் மாமாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதோட எங்கள் அத்தையை கூப்பிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜானகி அம்மா, இவா என்ன பண்ணாப்புல, இவங்க இருக்காப்லையா, கடை ஒழுங்காக ஓடுதா கேட்டார். இதில் வந்து எங்கள் அத்தையை தான் கூப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து லேடிஸு கேட்டால் தான் எல்லாம் தெரியும், ஜென்ஸு கேட்டால் எல்லாமே செய்வாங்க. ஜானகி அம்மா தெரியும், ஏன்னா அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க, யார் என்ன எப்படின்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். வந்து கூப்பிட்டு எப்படி பண்ணுறாங்க, காசை சேர்த்து வை, செலவு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வை, இந்த ஒரு வருஷம் ஆகி போச்சு என்ன சேர்த்து வச்ச எல்லாம் கேட்பாங்களாம். சேர்த்து வச்சு சேர்த்து ஒரு இடத்த வாங்கி போடு. ஆமாம், அப்புறம் அந்த வீட்டில் சொந்தக்கார ஒருத்தர் வந்து ராமாவரத்துலேயே அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஐயா வீட்டு பக்கத்துலேயே சத்யாநகரில் இடம் வாங்கி கொடுத்தது. ஆமாம், சின்ன இடம் வாங்கி கொடுத்து அவங்க தான் இது பண்ணது. ஜானகி அம்மா தான் வந்து எல்லாமே ஏற்றி வச்சு எல்லாம் பண்ணது.